அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மே 10ஆம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுகின்றது. இந்த யோகத்தினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தனத்தில் சனி, சுகஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், பஞ்சமஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 13/5/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் நல்ல இடங்களில் உள்ளன. எல்லா புதிய முயற்சிகளிலுமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க துவங்குவீர்கள். திறமைக்கு உரிய அங்கீகாரமும் வெகுமதிகளும் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானம், 4வது வீடான சுகஸ்தானம் மற்றும் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரிக்கின்றன. கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் நல்ல இடங்களில் இருக்கின்றன. எல்லா புதிய முயற்சிகளிலுமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற்றுத்தரும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க துவங்குவீர்கள். திறமைக்கு உரிய அங்கீகாரமும் வெகுமதிகளும் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலனை கிடைக்கவில்லை, வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். சுப காரிய தடைகளும் அகலும். மேலும் நடக்க இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வீடு, மனை, சொத்து வாங்கும் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இது அனுகூலமானதாக இருக்கும். வீடு வாங்குவது பற்றி சிந்தனைகளும் மேலோங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து பணவரவு சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் வழியில் இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்திகள் கிடைக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் மற்றும் உதவி உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க உதவியாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் விற்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கு அனுகூலமாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். படிப்படியாக வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சி காணும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை தனுசு ராசிக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். வேலை செய்கின்ற இடத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் உங்களது வேலைகளை ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்த அதிகாரிகள் மற்றும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை அவசியமாக தேவைப்படும். அதை நீங்கள் அலட்சியம் செய்ய வேண்டாம். மேலும் 6ஆம் வீட்டில் குரு பகவான் மறைவு பயிற்சியாக நிகழ்ந்தால் கூட குருவின் பார்வை குடும்பம், தொழில் மற்றும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதார நிலை கணிசமாக உயரும். மேலும் தனுசு ராசிக்கு பல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாய்ப்பு உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் பல நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுகிறது. மாத முற்பகுதியில் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தும். சக ஊழியர்களுக்கிடையே பெரிதும் மதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பெரிதும் பாராட்டப்படும்.
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையும் காணப்படுகிறது. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிநாதன் இதுவரையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் வழங்கி வந்த நிலையில் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சாகிறார். அதனால் முற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியடையலாம். திருமண வயதினர்களுக்கு மாத முற்பகுதியில் நன்மையும் அதன் பிறகு தடைகளும் தாமதமும் ஏற்படலாம். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவான் 3இல் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தடைப்பட்ட முயற்சிகளும் வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமாக இருக்கும். பிற்பகுதியை கவனமாக செயலாற்றுவது நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். மேலும் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக செல்லும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களை சிந்திக்க வைக்கின்ற மாதமாக இருக்க போகிறது. உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையில் இருந்து பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு நல்ல தகவல் வந்து சேரும். மேலும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட முயற்சிகளும் வெற்றியாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலர் வாகனம் வாங்குவீர்கள். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் விழிப்புணர்வு தேவைப்படும். அரசியல்வாதிகள் தங்கள் விருப்பங்களை மாதத்தின் முற்பகுதியில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணவரவும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் எண்ணம் நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். விவசாயிகளுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்களின் எண்ணங்களும் நிறைவேறும். அடுத்ததாக பாதம் 1 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் மாற்றங்கள் உண்டாக்கிடும் மாதமாக இருக்க போகின்றது. 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் சூரியனும் இணைவதால் அறிவாற்றல் பெருகும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தியும் அதிகரிக்கும். மாதம் முழுவதும் 3இல் சனி சஞ்சரிப்பதால் முயற்சிகள் நிறைவேறும். தடைகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாடு செல்லும் முயற்சி யோகம் தரும். கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடங்களும் விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய சொத்து வாங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகளும் விலகும். பணியாளர்கள் நிர்வாகத்தினரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் நெருக்கடிகள் விலகும். மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த பயங்களும் விட்டு ஒழியும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகத்தால் பல நல்ல விதமான பலன்கள் உண்டானாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது தனுசு ராசிக்கு பிள்ளைகள் வேலையில் செலவுகளும் மற்றும் முயற்சிகளில் ஒரு சில தடைகளும் ஏற்படுத்தலாம். வேலை செய்கின்ற இடத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் உங்களது வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. மேலும் அலுவலக வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்த அதிகாரிகளின் ஆலோசனை அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் அவசியம் தேவைப்படும். அதை நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது. பரிகாரமாக தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.